பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி. எங்கள் டீம் எடுத்த இந்த எஃபோர்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவ்யூ எதிர்பார்க்குறோம். பெரிய ஒர்க்கா என்னன்றது கொஞ்சம் நல்லா பார்த்து எழுதுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுங்க. என்ன இருக்கோ ஆக்சுவலாக அது சொல்லுங்கள். அன்றைக்கே நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் முன்ன ஆடியோ லான்ச்சில். உங்களோட ரிவ்யூவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 வருஷம் கஷ்டம். உங்க ரியாக்ஷன் பார்க்குறப்பதான் இதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. உண்மையாவே என்ன பேசணும்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட படம் பார்க்குறதுக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறேன். எங்களை நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. வி ஆர் ஆல் நியூ டு திஸ். நான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்க சப்போர்ட் இல்லாம நாங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்ததுக்கு, எங்களை கவர் பண்ணதுக்கு, எங்களை சப்போர்ட் இப்போ வரைக்கும் பண்ணதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜார்ஜ் பேசுகிறேன். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ தேஜ், ஐரா எல்லாம் பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க. நல்ல ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம கேட்குறேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துட்டு வெளில வந்திருப்பீங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக கை கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டு நீங்கள் எழுதுறதுல தான் இந்த படம் இதுவாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நல்ல படம் பண்ணுறீங்க கல்கி அப்படின்னு ரொம்ப வாழ்த்துங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் வாழ்த்துருக்கீங்க. 28 ரிலீஸு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகையில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற படம். டைரக்டர் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. பார்த்தா அப்படி இல்லை, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை நல்லா பாராட்டணும். அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஃப்ளாஸ்லாம் எதுவுமே தெரியல. டைரக்டர் சாருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் நம்புகிறேன். இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. நன்றி, வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட பொண்ணான நேரம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தை ஒதுக்கி வந்து படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்குலாம் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக கையெல்லாம் கடகடன்னு நடுங்குது. டைரக்டருக்கே நடுங்கும் போது எனக்கு நடுங்கிறதுல ஆச்சரியம் இல்லை. என்ன கேட்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. உங்களோட கேள்வி கணைகளை நீங்கள் தொடுக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி படத்துக்கு கொஞ்சம் இது சின்ன படம். எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் நல்ல பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கவர்மெண்ட்ல கூலிப்படியே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. கூலிப்படியை நியாயப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? நியாயப்படுத்துறேன்னு இல்லை, நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் தொகுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடைமுறையில் இங்கே இருக்கு. இப்போ என்கரேஜ் பண்ணல அதை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்ல வரல. படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. எண்டில் அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அது கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்கேன் நான். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், அப்படி இல்லை. இது படம் நாங்கள் தொடங்கி 2.5-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த பகுதி மக்களுக்கு எக்கனாமிக்கலாக என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கு. அவங்களோட ஒரு விளிம்பு நிலை மனிதர்களோட பிரச்சனையை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் இந்த படம் எடுத்திருக்கு. இப்படி எதுவும் நாங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி எதுவும் சொல்லலை, அந்த மீனிங்லையும் பண்ணலை. ரெண்டாவது, அங்கே நடக்கிற தொழில்ன்றது மறைமுகமா எப்படி அரசாங்கம் கண்டுங்காணாம இருக்குதுன்றது தான் நான் சொல்லிடுறேன். ஆமா சார். ஆமா. ஆமா சார். இல்ல, நம்ம மானசீக குருவா சிலரை நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் பாலா சார்,
அப்புறம் மிஷ்கின் சார், இவங்க 2 பேரையும் பார்க்குறேன். இப்போ வெற்றி சாரை வந்து நான் அந்த மாதிரி தான் அணுகுறேன். எனக்கு அந்த அந்த மெத்தட்ல பண்ணணும்னு ஆசை. எனக்கு அமைஞ்ச குருநாதர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலான குருநாதர். ஸோ அவர் வந்து காமெடி அது ரிலேட்டடா இருந்தாரு. நம்ம கத்துக்க போறது ப்ரொடக்ஷன் தானே. ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின் யூஎஸ்பி என்னன்றத சொல்றது தான். ஸோ அதுக்கு அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அங்கேயும் கத்துக்கிட்டது இருக்கு உள்ள. சார் கிட்ட கேட்டிருந்தேன் தேங்க்ஸ் கார்டு போடுறதுக்கு. அது அவர் வேணான்ட்டார். எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லடா, நீ நல்லா படம் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால தான் போட்டேன். அவங்களோட ம். இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு பொண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக டீச்சிங் வந்து ப்ளீஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல கிட்டத்தட்ட அதுதான் மாரல் அதுதான். ரெண்டாவது வந்து எஜுகேஷன்ன்றது வந்து நம்ம படிக்கிறதுல மட்டும் இல்ல. இப்போ அவங்கள வந்து ஒரு பட்டிங் ஜேர்னலிஸ்டா தான் படத்துல நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ சாரி, பட்டிங் ஜேர்னலிஸ்டா தான் நம்ம காமிச்சிருக்கோம். அது என்ன மீனிங்னா, நம்ம இந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு இது மட்டுமே போதுமானது, இவ்வளோ அறிவு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம பார்க்கறது வந்து வேறையா இருக்கும் ரிஃப்ளெக்ஷனு அப்படின்றது பழகினா தான் தெரியும். இல்லைண்ணா, ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது சில நேரத்தில் அந்த டிமாண்டை கொண்டு வரும். இப்போ நீங்க அதுல ஒரு பாதிப்பு ஆயிருக்குல்ல, அவரை யூஸ் பண்ணலன்ட்டுன்னு. இப்போ ஒரு நியூ ஃபேஸ் ஒருத்தரை கூட நாங்கள் அதில் முதல்ல அப்படிதான் நான் ஐடியா பண்ணியிருந்தா இந்த பாதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, ஒரு இடத்துல அந்த மிஸ்ஸிங் இருக்கு, அந்த கேரக்டர் போயிடுச்சு அப்படின்றது அது வந்து மெயின் கேரக்டரை பாதிக்குது இல்லையா. அதையும் மீறி அவர் வேற ஒன்றுத்துக்கு நோக்கி போறாருன்னும் போது உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அதை விட்டான் அப்படின்றது, அவரை விட்டுட்டும் வந்துட்டான் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கொஸ்டின் இருந்துனே இருந்தால் தான் அது லாஸ்ட்ல ஹோல்ட் பண்ணுன்றதுனால அப்படி பண்ணிருக்கு. சில நேரம் சே, சே, இல்ல 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 பெரிய அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்ங்க ஒரு வார்த்தை டர்ன் பண்றாரு. அவர் மர்டர் பண்ணிட்டு ஹீரோவா பாட்டு விட்டீங்க. நீங்களா ஒரு வார்த்தை சொல்றீங்க, அவனா நினைக்கல அவனா விட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சாதாரண கடந்து போறீங்களா? இல்ல சார், ஸ்கிரீன் பிளே அப்படிதான். இப்ப சார் வந்து இல்ல ரிலேட்டடா சாதாரணமா கடந்து போறீங்களா? எந்த காரணம் நல்ல மர்டர் பண்ணி இன்ட்ரோல் பண்றீங்க. ரிவெஞ்ச் ஏதாவது எடுப்பாரு, ஹீரோ ஏதோ பண்ண போறாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இவருக்கு ஒரு ஏதாவது கதை சொல்லின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எதுக்கு இவரை ஆக்ட் பண்ண வச்சுட்டு எதுக்கு இவரை கொலை பண்ணீங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்ங்க, பெரிய பெரிய டைரக்டர் கூட பெரிய பெரிய பண்ணுங்க. ஜார்ஜ் மேவர் அவர் ஏதோ ஒண்ணு கொண்டு வர போறாருன்னு நினைச்சீங்க. எல்லாம் எதிர்பார்த்து ஓகே சார். இது உங்களோட இதுவும் நீங்க சொல்றீங்க, உங்களோட இதுவும் சொல்றீங்க. சில நேரத்துல 10 நிமிஷம் வந்தாலும் கதாபாத்திரம் நின்றுடும். கிட்டத்தட்ட நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு இருக்கிற பிரசன்ஸுக்கு அதிகமா நான் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நான் ஹீரோ வந்து பிரமாதமா இருக்கு. இல்ல அது லாக் வந்து அவர் மேல வச்சிருக்கிறது காரணமே அதான். இப்ப உங்களுக்கு சாரி சார், அது மாதிரி காட்சி படுத்தலாம் ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா ஆக்ஷன் ஓரியன்டா இருக்குது. ஆனா காடு அது சார் அது மாதிரி பாட்டு காட்சி கூட ரொம்ப நல்லா மணிரத்னம் படம் ஸ்டைல்ல ஒரு மாதிரி ஆடுறாங்களா. அதுதான் அது ஆதிவாசி ஆடுறாங்க. ஆமா ஆமா. ஆனா கதைங்கிறது என்னங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது வேணாம் இல்ல கதை இல்ல கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, நீங்க உங்களுக்கு தான் சொல்றீங்க. நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட், நான் சாட்டிஸ்ஃபைட். இல்ல 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 அப்படி இல்ல, ஜிப்ரிஷ் தான் அது. ஒரு சம்திங் வந்து அட்டென்ஷனை வேற பக்கம் சீக் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ண ஒரு முயற்சி அது. நம்ம படத்தை தமிழ் சினிமால நிறைய இந்த மாதிரி பரீட்சார்த்த முயற்சி எல்லாம் பண்ணிருக்கோம். அதுல ஒரு எலமெண்ட் தான் நான் அப்படி நினைக்கிறேன். அப்படி இல்ல சார், இதுலயும் ஒரு நல்ல போலீஸும் ஒருத்தர் உள்ள காமிச்சிருப்பேன், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி. அவங்களோட நிலைன்றது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றது தான் நான் இப்ப இல்ல லாஸ்ட் செம்மரமர கடத்தலை பத்தி கதையை எடுத்திருக்கீங்க, கரெக்டா கொண்டு போயிருக்கீங்க. அதையே கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகாத பாதியிலே முடிச்சிட்டீங்க. இப்ப கதையில யாராவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணு? இல்ல இல்ல சார், இல்ல சார் அப்படி இல்ல.
ஒரு களம் நம்ம சொல்றோம், ஒரு களம் ஒன்று நம்ம சொல்றோம், இந்த மாதிரி செம்மரம் இந்த ரிலேட்டடான விஷயம்ன்றது. அதை பத்தின ஒரு படம்ன்றது வந்து நம்ம அது ஒரு களமா மட்டும்தான் யோசிக்கிறோம். அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்றத சொல்றதுக்கு தான் இந்த களம் தேவைப்பட்டுச்சே தவிர அது ரிலேட்டடா பண்றதுக்கு நான் முதல்ல முடிவுல இல்லை. அவரு சார் ஒருத்தர் சொன்னாரு கதை வந்து கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, உங்களுக்கு லாஸ்ட் ஹீரோ ஹோல்ட் ஆகுறாரு அப்படின்னா அவர் மேல கதை நிக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அவர் பேசுறது தான் கதை. பெரும்பாலும் மலை கிராமத்துல வந்து மலைவாசிகள் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து அவங்களை கூலிப்படையா சித்தரிச்சு காமிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட்ல உரிமைக்காக போராடுறவங்களை வந்து நக்சலைட்டுகள் முத்திரை குத்தி அது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவங்களை வந்து கூலிப்படையா சித்தரிச்சிருக்கீங்க. அது அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்து அவங்களால சமாளிக்க முடியுமா? நடக்கிற விஷயங்களை தொகுத்து நம்ம கிட்ட அதுக்கான விஷயங்களை வச்சுட்டு தான் செஞ்சிருக்கோம். அவங்க மொத்தமாவும் நம்ம அப்படி சொல்லலை. அப்படி பார்த்தீங்கன்னா சிறுமணின்னு ஒரு கேரக்டர் நம்ம முன்னாடியே காமிக்கிறோம். பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து அப்படி இல்லை, ஒரு கிராமம் மட்டும் அப்படி ரொம்ப உச்சத்துல இருக்கிறாங்க நிலப்பரப்புல, அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது தான் கதை. சர்க்கம்ஃபரன்ஸ்ல அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களை காமிக்கிற அவங்க அப்படி இருக்கிற மாதிரி நம்ம சொல்லல கதைப்படி. இப்போ மொத்தமாவே அப்படி சொல்லிடலன்னு நான் சொல்ல வரேன். கோயில் யார் வேணாலும் கட்டலாம், அதை யார் உள்ள போகணும் யார் உள்ள போகலாம்னு முடிவு பண்ணோம் நாங்க தான் அப்படின்னு ஒரு டைலாக். ஆமா சார். அதை நீங்க ஸ்கிரிப்டுக்காக வச்சீங்களா இல்ல ஏதாவது தேவையில்லாம ஒரு வன்புணர்வு? இல்ல, அதுதான் நடக்குது அப்படின்றதான் காலகாலமா அப்படிதான் நடந்துட்டு வருதுன்னு நான் கவனிக்கிறேன். அதை சொல்லணும்னு நினைச்சு வச்சிருக்கேன். சொல்ற கேரக்டர் என்ன ரிலேஷன்ல இருக்கிறாங்க, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்கன்றத பொறுத்தும் அதை சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நடக்குது. நான் நடக்கிறத தான் ரெஜிஸ்டர் பண்றேன். பெரும்பாலுமே கிழக்கு தொடர்ச்சிகள் ட்ரையா தான் காட்டியிருக்கீங்க. ஆனா ஒட்டாரத்தி அதுவும் அந்த பகுதி தான் இல்ல, அது மேற்கு தொடர்ச்சி மலை. அதான் நம்ம அந்த கிளிஃப்டன் ஹோட்டல்னு ஒன்று காமிப்போம், கொடைக்கானல் ரூட்டின் பண்றாங்கன்றதை தான் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவருக்கு அந்த நிலப்பரப்புலேயே வாழ்ந்தவருக்கு இது ஒரு புது மாற்றம், அந்த பொண்ணு வர்றதுனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு இன்டர் கனெக்ட் மாதிரி தான் அது வச்சிருக்கேன். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி. ஏ சார்? சார். ஆமா சார். அது வந்து ஏன் ரொம்ப காமிச்சா புஷ்பா மாதிரி இருக்கும், தனுஷ் படம் கூட ஒண்ணு அடுத்த சம்மரக்கட்டை மட்டும் தான் வருது. ஆமா சார், நான் பார்த்தேன் போஸ்டர்லாம். இல்ல, அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி யோசிக்கல. நான் எடுத்துக்கிட்ட கதையில இதுதான் இருந்தது. நான் சந்திச்ச சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொன்னதுல இருந்து தான் போனோம் அப்படின்ட்டு. இப்ப மொத்தமா அந்த களம் அது ரிலேட்டடாவே உள்ளேயும் போய் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னன்னா, அதை பேசுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய படை தேவை. நம்ம அதை பேசுற இடத்துல இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கணும்ன்றது நானே இன்டென்ஷனா இருந்தேன். இப்போ அடுத்தடுத்த படைப்பு நான் படைக்கிறேன்னும் போது அதுல அதை நீங்க சொல்ற மாதிரி கொண்டு வரும். நீங்க இல்ல, ஒரே டேக் தான். இல்ல ஆக்சுவலி அது சிங்கிள் டேக்கா தான் போச்சு. இங்க சொல்றேங்கிறதுக்காக இல்ல, உண்மையாலுமே சிங்கிள் டேக். ஏன்னா நான் ரொம்ப ஹெசிடென்ட்டா இருந்தேன். படம் நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப கிளீனா எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நான் டைரக்டர் சார்ட்ட சொன்னேன், சார் நான் கரெக்டா பண்ணிடுறேன், ஒரே டேக்ல முடிச்சு. நீங்க கரெக்டா பண்ணுங்கம்மா, ஒரே டேக்ல முடிச்சிடலாம், சிங்கிள் டேக் தான். மேடம், படம் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க, எந்த உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? ஏன்னா வந்து ஹீரோ டேரக்டர்லாம் வந்து ஒரு மாதிரி ரக்கடா இருக்காங்க, நீங்க செம்மையா இருக்கீங்களா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? இல்ல ஆக்சுவலி நான் உண்மையா சொல்ல போனா ஹீரோ அண்ட் டைரக்டர்ஸ் படத்துல ரகடா இருக்கிறாங்க, நிஜத்துல ரொம்ப சாஃப்ட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தோடையும் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா சில ஃபைட் சீன்லலாம் அவருக்கு கால் வந்துட்டு நிறைய அடிபட்டுச்சு, அப்படி இருந்தும் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்டது ஒட்டாரத்தி சாங்ல கொஞ்சம், ஏன்னா ரொம்ப குளிர், தாவணி போட்டிருக்கேன். ஸோ அந்த குளிர்லயே அந்த தண்ணியில இருந்தேன். அண்ட் மேலே நின்றுட்டு இருக்கும்போது
இல்ல ஆதரிக்கிறேன், பட் இல்ல ஆதரிக்க அது என்ன சொல்றது? இல்ல என்ன உள்குத்து இருக்கான்னு தெரியல எனக்கு. ஆச்சு சார். சார் வாங்க சார். சார், இந்த படத்துல வந்து யங்கஸ்டரோட புது நியூ டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு இது பேசுறீங்க, கூலிப்பட இங்க வந்து ஒரு தலைவனா நடிச்சிருக்கீங்க. அந்த அந்த கேரக்டர் நடிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவால் இருந்தது? சவால்னு பார்த்தா நம்ம கேரக்டராக தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது அது ஒரு கேரக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இயல்பாக பண்ணுற மாதிரி பண்ணது நல்லா. அதில் வித்தியாசம்லாம் எதுவும் தெரியல எனக்கு. ஒரு கேரக்டர் அவ்வளோதான், அப்படியே பார்த்து தான் நடித்தது. அதுதான். இது நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப ஒர்க் பண்ணார், நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. ஐரா கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாம் கிருஷ்ணா நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு குடும்பம் மாதிரி தான். எந்த படம் என்னங்கிறதெல்லாம் நல்லது.